டெடிகேஷன் பண்ண மறந்துட்டேங்க காலையில். இந்த வீட்டில் இருந்து ஒரு பரிசுத்தமான நட்பை நான் எடுத்துகிட்டு போகிறேன். வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஹாஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கேம் எல்லாம் முடிச்சுட்டு மாயா பூர்ணிமா 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த வீட்டில் இருந்து ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பை நான் எடுத்துகிட்டு போகிறேன் வெளியே போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இதுக்கு முன்னாடி சரவண விக்ரமனை பண்ண, விஷ்ணுவை பண்ண, ரவி வர்மாவை பண்ண, அப்புறமா இப்போ வந்து நிக்சனை பண்ணி விட்ட, இதெல்லாம் வந்து பரிசுத்தமான அன்பே கிடையாதா? மாயா மேலே வச்சுருக்க அன்பு தான் பரிசுத்தமான அன்பா? நீ பண்ணுறதெல்லாம், நீ பழகுற ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே ஓடி போயிடுறாங்க, நாமினேஷனில் வந்துடுறாங்க, நாமினேஷனில் வந்து எலிமினேட் ஆகிடுறாங்க. இப்போ உன்னுடைய இது வந்து மாயாவை குறி வச்சிருக்கிற. மாயாவே இப்போ பயங்கரமான 7.5 சனி. அதுகிட்ட நீ வந்து சொல்கிறதெல்லாம் அது நம்புமா? பரிசுத்தமான அன்பு, பரிசுத்தமான சோலு அப்படி இப்படின்னு மாயாவை புகழும்போது மாயாவுக்கு வெக்கமாக இருக்குதான். ஐயையோ என்னை இப்படி புகழாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது எனக்கும் வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லித்தானே ஆகணும், இந்த உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எவ்வளோ பெரிய உண்மை அது, பரிசுத்தமான ஒரு சோல். இந்த சோல் வந்து விளையாட்டுக்காக தான் சில சம்பவங்களை எல்லாம் பண்ணிச்சே ஒழிய, மற்றபடி இதுக்கும் அந்த விளையாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது பிக் பாஸை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான். பூர்ணிமாவோட இந்த பேச்சு எதுக்காக தெரியுமா? கமல் வந்து நேரடியாகவே வந்து மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பூர்ணிமா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே புரியுது, ஒரு சாமானியனுக்கு புரியும் போது உள்ளே இருக்க போட்டியாளர் பூர்ணிமாவுக்கு புரியாதா? பூர்ணிமாவுக்கு புரிஞ்சிருக்குது. மாயாவை இப்படியெல்லாம் புகழ்ந்தா கமல் சார் வந்து தன்னை எப்படியாவது ரன்னராவது கொண்டு வந்துடுவார், ஏதோ ஒரு அமௌண்ட்டு தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் பூர்ணிமாவை வச்சு வச்சு மாயாவை வந்து செய்கிறாங்க. மாயாவும் வந்து நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிறாங்க. நீ புகழ்கிற மாதிரி புகழ், நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்கள்.